செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிளாஸு சுகர் எடுத்துக்கிட்டேன், ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுக்கிறோம், ஜீனி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். 3 கப்பு மைதா சேர்த்துக்கிறேன், பேக்கிங் பவுடரு, சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? 1 ரவா சேர்த்துக்கிறேன், பால் சேர்த்துங்க, கொஞ்சம் பால் சேர்த்துங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறோம், தண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சேர்த்துங்க. நல்லா அந்த விஸ்கை வச்சு 3வது கப்பு சேர்க்குறேன். பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊறணும். இந்த பதத்தை பார்த்தீங்களா? கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டா போதும். செட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. ஒரு 1/2 இஞ்சி இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரியே குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த டைம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலர் பிஸ்கெட்டு எப்படி இருக்குங்க? நான் இந்த கலரில் எடுத்துக்கிறேன். பிஸ்கெட்டை பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன்.